இடத்துல ஒரு இடத்த பார்த்து அவளோட களைப்பை தீர்த்துக்கிறதுக்கு அந்த இடத்த பார்த்து அந்த இடத்துல அமர்ந்துட்டாளாம். அந்த இடத்துல பெரிய கல் ஒன்று இருந்துதான். 2 பேருமே அந்த இடத்துல வந்தா அங்க நிறைய இந்த புகட பொன்னலாலாம் அவளுக்கு தேவையான அந்த சந்தோஷம் அவளுடைய மனசுக்கும் ஹிருதயத்துக்கும் ஏற்படுத்திட்டு நிறைய புஷ்பங்கள் சுத்தி இருந்தது. சீதை ரொம்ப டயர்டா இருந்ததுனால ராமரனுடைய மடியில தன் தலையை சாய்த்து கொண்டு சற்றே உறங்கினாள். புகட புஷ்பங்கள் நிறைய இருந்தா வாசனையை முகர்ந்து சீதையினுடைய அந்த உறக்கத்தையும் ரசிச்சுட்டு இருந்தார். ஒருவனுக்கு அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம சொல்றோம் 10 வருஷத்துக்கு கழிச்சு நான் இப்படிதான் இருப்பேன் சார்னு. சொல்றது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அதான் உண்மை. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கும். ரொம்ப கஷ்டம். எதிர்காலத்தை கணிக்கிறதுன்றது கஷ்டம். இன்னைக்கு என்னவோ அதுதான் பார்க்க முடியும், ப்ரெசண்ட்டை தான் பார்க்க முடியும். ஏன்னா ஃபியூச்சர்ல இதுதான் நடக்கும் நடக்காது அப்படின்னு நியமிக்கிறதுக்கு நம்ம கடவுள் இல்லை. அவளுடைய கர்மங்களுக்கு ஏற்றவாறுதான் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்றது தெரியும். நம்ம கர்ம வேணா நமக்கு எதுவுமே தெரியாது. அதான் உண்மை. நான் எத்தனை பாவம் பண்ணியிருக்கேன், எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தெரியாது. அதனால எதிர்காலம் எப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்ப நான் சந்தோஷமா இருக்கேனா, இப்ப என்னால் நல்ல காரியத்தை பண்ண முடியுமா, நான் பண்றேன். ஸோ